ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ எக்ஸசைஸ் 2.7 அந்த குயிக் ரிவிஷன் பார்ப்போம். அதாவது நீங்கள் எக்ஸாமுக்கு ஒவ்வொரு சமயம் இண்டிவிஜுவலமாக நீங்கள் தனித்தனியாக பார்த்துருங்க. வித் கேல்குலேஷனோட ஃபைனல் ரிவிஷனுக்கு இவங்க ஒரு குயிக்காக எப்படி ரிவைஸ் பண்ணலாம் பார்த்துக்கோங்க. அது இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் மட்டும் நம்ம இப்போ பார்க்குறோம். எப்படி அப்போ நமக்கு எக்ஸாம் உங்களுக்கு ரீகால் பண்ணது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்க, இப்போ இது ரைட் இன் போலார் ஃபார்ம் ஆஃப் தி ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதுனால போலார் ஃபார்ம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு 2.7க்கும் சரி 2.8 நமக்கு ஒரு பேஸ் மாதிரி இது நமக்கு போலார் ஃபார்ம். சரிங்களா? இது நம்ம என்ன கொடுக்குறாங்க, நமக்கு ரெக்டாங்கிள் ஃபார்ம்ல கொடுக்குறாங்க. ரியல் பார்ட் பிளஸ் இமேஜினரி பார்ட் கொடுக்குறாங்களா? இப்போ என்ன பண்ண ஃபர்ஸ்ட் இது வந்து ஆர் காஸ்டா பிளஸ் ஐ சைன் தரும். இதான் போலார் ஃபார்மோட ஜெனரல் ஃபார்ம். ஆர் காஸ்டா இன்ட்டு ஐ சைன் தீட்டா. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஆர்னா மாடலஸ் தெரியும் உங்களுக்கு. கண்டிப்பா மாடலஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 பண்ணுவோம். ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். நீங்க அப்படியே படிங்க. இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தான் வேண்டாம் நம்மளுக்கு. ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். சரிங்களா? ஆறு இந்த மாடல்ஸ் கண்டுபிடிச்சிருமா? நெக்ஸ்ட் இந்த டீட்டா இருக்கிற ஆர்குமெண்ட் அது கண்டுபிடிக்க நம்ம நமக்கு ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா கண்டுபிடிப்போம். ஆல்ஃபா ஃபார்ம் ஆனது டென்னஸ். இங்கே ஒய் பை எக்ஸ் படி ஃபார்முலா எழுதுங்க. வர மைண்ட் என்ன போகணும் உங்களுக்கு, இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட் அதை எப்பவுமே சொல்லுங்க கண்டிப்பா. ஓகேங்களா? அப்போ நமக்கு ஆல்ஃபா வேல்யூ நமக்கு 5/3 கண்டுபிடிச்சா நெக்ஸ்ட் நம்ம நமக்கு எந்த கோடன் போகிறோம், இந்த ரெக்டாங்கிள் ஃபார்ம் இருக்கு, அது எந்த கோடன் போனோம் நல்லா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் கோடன் நமக்கு ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் ரெண்டுமே ப்ளஸ் ஆகும். அதே செகண்ட் கோடை பார்த்தா நமக்கு ரியல் பார்ட் மைனஸ் ஆகும், இமேஜினரி பார்ட் ப்ளஸ்ஸாக இருக்கும். சப்போஸ் ரெண்டு பார்ட்டும் மைனஸ்ன்றது தேர்ட் குவாட்ரண்ட். ரியல் பார்ட் ப்ளஸ்ல இருந்து இமேஜினரி பார்ட் வந்து உங்களுக்கு வந்து மைனஸ் இருந்தால் அது என்ன நமக்கு அது வரும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தான் நமக்கு இந்த டீட்டா கூட ஆல்ஃபா, செகண்ட் வந்து நமக்கு டீட்டா கூட பை மைனஸ் ஆல்ஃபா, தேர்ட் வந்து நமக்கு வந்து ஆல்ஃபா மைனஸ் பை, ஃபோர்த் வந்தா டீட்டா கூட மைனஸ் ஆல்ஃபா. அப்போ நம்ம எந்த குவாட்ரண்ட் நீங்கள் பாருங்க, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்போ டீட்டா கூட ஆல்ஃபா சொல்லிட்டு நம்ம அதை எடுத்துரும். ஜஸ்ட் நீங்கள் இந்த ஆறுக்குள்ள ஆறுல அந்த ஆறு வேலையும் தீட்டா மட்டும் சப்ஸ்டிட் பண்றோம். நெக்ஸ்ட் நம்ம அந்த 2k பை ஆட் பண்றோம். k பிலாங்ஸ் Z போறோம் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் அது அடுத்த சம் போட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த ஆறு வழியும் ஃபைன் பண்ண போறோம். ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் நமக்கு 2√3 வருதுங்க. ஆல்ஃபா வழியும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன குவாட்ரண்ட் பார்க்கும்போது என்ன குவாட்ரண்ட், இந்த ஃபோர்த் குவாட்ரண்ட் வந்து டீட்டா கூட மைனஸ் ஆல்ஃபா, அதனால வச்சு நமக்கு மைனஸ் போட்டாச்சு. இந்த மைனஸ் கூட மட்டும் என்ன பண்ணுவோம், நீங்க ரெண்டு மைனஸ் கொண்டு வரலாம். நீங்க ஒன்று காஸ் மைனஸ் 5/6 பிளஸ் ஐ சைன் 5/6. நீங்கள் இப்போ காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா முடிஞ்சது பிளஸ் காஸ் டீட்டா. அதே சைன் ஆஃப் மைனஸ் வந்து மைனஸ் சைன் டீட்டா சொல்லிட்டோம்னா நீங்கள் மைனஸ் இங்கே கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் நமக்கு 2k பை ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ காஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இல்லையா 2k பை பிளஸ் 5/6, இங்கே 2k பை போயிடும். ஆனால் இந்த இடம் நமக்கு மைனஸ் வரும். சம்டைம் இப்படி போகலாம். நமக்கு இந்த மைனஸ் இங்கே வச்சிடும் இல்லையா, டேரெக்டாக இந்த ஸ்டெப்ல இருந்து நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்தீங்கன்னா இன்னும் 2k பை இங்கே ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 2k பை மைனஸ் 5/6, இந்த இடம் உங்களுக்கு பிளஸ் இருக்கு. சரிங்களா? ரெண்டு ஆன்சர் ஒன்று கரெக்ட் தான், நமக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. அதே போல் நெக்ஸ்ட் சம் நீங்க அதே மாதிரி இதெல்லாம் நீங்க திருப்பி பார்த்துட்டு அவசியம் இல்லை. அதே தான் இந்த எந்த கோடன்ட்டு அதுக்கான அந்த டீட்டா ஃபார்முலா போட்டு பார்த்துங்க. வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த டேனோட வேல்யூஸ், அந்த வேல்யூஸ் நம்ம கண்டிப்பாக நல்லாவே தெரியணும் உங்களுக்கு. ஓகேங்களா? tan 0 tan 30 1/√3, tan 60 √3, tan 45 1 வந்துடும், tan 19 நமக்கு நாட் டிஃபைனிங் இன்ஃபினிட்டி வரும். சரிங்களா? அதை நம்ம மைண்ட் வச்சுங்க தான். அடுத்து நமக்கு இந்த சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சம். அது இந்த ஃபோர்த் சம் இல்லையா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். நமக்கு என்ன பண்ணுறோம், நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நமக்கு போலார் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் முடியும். என்ன பார்த்து அதே மாதிரி முடியுங்க. ஆனால் இங்கே பாருங்க I-1 கொடுத்துறாங்க. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. -1 + I. சரிங்களா? அப்படி வச்சு சம் போடுங்க, மறந்துடாதீங்க. இந்த இடத்துல இப்போ ஆர் கண்டுபிடிக்க தெரியும் நமக்கு, இல்லை ஆல்ஃபா கண்டுபிடிச்சிரும். நமக்கு என்ன கோடு நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்படியே பார்த்தா என்ன பண்ணுவோம், ப்ளஸ் ஃப்ரெண்ட்ல இருக்கு மைனஸ் நம்ம கோடன் மாற்றி சொல்ல போகிறோம். அதனால -1 + I சொல்லிட்டு நீங்கள் கோடன் பார்த்து செகண்ட் கோடன் வந்து 5 - ஆல்ஃபா டீட்டாவிலே கண்டுபிடிச்சிருங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம நமக்கு இந்த வேல்யூ வந்து நம்ம நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிட்டு போலார் ஃபார்ம் சப்ஸ்டிட் பண்ணிட்டு, இப்போ டிவைடில் இருக்கு இல்லையா, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் டிவைடில் இருக்கு, ஏதோ என்ன ஃபார்ம் போலார் ஃபார்ம்ல இருக்கு. அப்போ ஆர்குமெண்ட் நம்ம என்ன பண்ணலாம், நீங்க மைனஸ் பண்ணலாம், அவ்வளோதான். சரிங்களா? அது கூட நீங்க சம் போடலாம், ரொம்ப ஈஸி. லாஸ்ட் டைம் 2k பை ஆட் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர்ஸ் கொண்டு வாங்க. இப்போ இதே மெத்தட்ல முன்னாடி இருக்கு எனக்கு எக்ஸாம்பிள் 2.23. இதே மெத்தட் தான். அப்புறம் இது அப்படியே நீங்க ரிவைஸ் பண்ணும்போது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். சரிங்களா? இதெல்லாம் ரிவைஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது, ஏன்னா ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அதே மெத்தட் தானே, வேல்யூஸ் மட்டும் நல்லா தெரிஞ்சா நீங்க அப்படியே போட்டு போயிடலாம். சரிங்களா? இதெல்லாம் அப்படியே நீங்க ஸ்கிப் பண்ணலாம். இதுவும் பாருங்க ரொம்ப ஈஸியாக சம். இப்போ நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மல்டிபிள் என்ன பண்ணுவோம், ஆர்குமெண்ட் ஆட் பண்ணோம். அதே நீங்கள் நமக்கு
காம்ப்ளெக்ஸ் நம்பர் டிவைடில் இருக்கும்போது அதாவது போலா ஃபார்மில் இருக்கும்போது ஆர்குமெண்ட் நம்ம மைனஸ் பண்ணுவோம். அவ்வளோதானே, இங்கே வேறு ஒன்றுமே இல்லை அதில். சரிங்களா, வேல்யூஸ் மட்டும் நீங்கள் என்ன தெளிவாக இருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் நமக்கு இருக்குது. நம்ம என்ன இருக்குது நமக்கு இந்த இடத்துல மைனஸ் அப்போ நமக்கு நம்ம சைன் ஆஃப் மைனஸ் சீட்டாக இருந்தால் நம்ம என்ன போவோம், மைனஸ் சைன்ட்டாக வந்துருக்கோம் இல்லையா. அதனால் என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு இந்த மைனஸ் இந்த ஆர்குமெண்ட் கொண்டு போயிடுங்க நீங்கள். காஸ் ஆஃப் மைனஸ் 5/6 ப்ளஸ் இந்த ஐ சைன் மைனஸ் 5/6. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, நீங்கள் இந்த ஆர்குமெண்ட்டை மைனஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அதான் நெக்ஸ்ட் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம்மு. இது இம்பார்ட்டன்ட் சம்மு. அது நமக்கு அந்த சம் கொடுத்துருக்காங்க, ஷோ தட் சொல்றாங்க. இங்க x1 + iy1 இருக்கு. இந்த ரிலேஷன் பாருங்க, x1² + y1² இருக்கு. இதுதான் எப்போ நம்ம ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் பண்ணுவோம், நமக்கு இந்த மாடலஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா, மாடலஸ் அங்கே தான் பண்ணுவோம் இல்லையா. அதுதான் அவ்வளோ முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுங்க, கொடுத்த சமம் எடுத்துட்டு டேக்கிங் இந்த மாடலஸ் ஆன் போத் சைடு போடுங்க. அப்புறம் மாடலஸ் தந்தனை பிரித்து போடணும். அப்போ மாடலஸ் சமம் தெரியும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அதை யூஸ் பண்ணிட்டு ஸ்கொயர் இருக்கிறோம். நம்ம ஸ்கொயர் ஆன் போத் சைடு பண்ணும்போது நமக்கு அந்த ஸ்கொயர் போயிடும், ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். சரிங்களா, அதே ஒரு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே தேர்ட் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா tan இன்வெர்ஸ் வந்து இருக்கு இல்லையா. அது yr/x சொல்கிறாங்க. y நமக்கு இந்த இமேஜினரி பார்ட்டு, எக்ஸ் சொல்கிறது ரியல் பார்ட்டு. அப்போ tan இன்வெர்ஸ் இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட் எப்போ நமக்கு ஆர்குமெண்ட் தானே. அப்போ ரெண்டு பக்கம் பண்ணுங்க, ஆர்குமெண்ட் எடுங்க. அவ்வளோதான். சரிங்களா, இந்த ஆர்குமெண்ட் எடுக்கும்போது என்ன பண்ணுங்க, இப்போ மாடலஸ் தனியாக நம்ம மல்டிபிள் எடுத்துப்போம் இல்லையா. இந்த மாடல்ஸ் தனியாக மல்டிபிள் வரும் இல்லையா. ஆனால் ஆர்குமெண்ட் பார்த்தா நமக்கு ப்ளஸ் வரணும். லாக் ஃபார்ம்லாம் வச்சுங்க, லாக் ஏபி கூட லாக் ஏ ப்ளஸ் லாக் பி அதெல்லாம் வச்சுங்க. அப்போ ஆர்குமெண்ட் நம்ம என்ன வரும், நமக்கு ஆர்குமெண்ட் ப்ளஸ் கம்ப்ளெக்ஸ் நம்பர் ப்ளஸ் அடுத்த ஆர்குமெண்ட் ப்ளஸ் போடணும் நடுவில். சரியா, அதே மாதிரி இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுங்கன்னா ரைட் சைடு என்ன பண்ணுங்க, இந்த 2k பையை நமக்கு ஆட் பண்ணிங்க. சரிங்களா, அந்த பிரின்சிபல் வேல்யூ இந்த ஜெனரல் வேல்யூ மாற்றும் போது நம்ம நமக்கு அந்த 2k பை ஆட் பண்ணுவோம். அது ஆன்சர்லேயே உங்களுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் மறக்காம என்ன பண்ணுங்க, எழுதிங்க. சரியா, வேற ஒன்றும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து அது இந்த ஸ்டெப் நமக்கு நம்ம போகிறதுக்காக நமக்கு கொஞ்சம் ஸ்டெப்பை கொஞ்சம் நம்ம மாற்றிருப்போம் ஈஸியாக போகிறதுக்காக. இப்போ சம் அப்படியே கிவன் எழுதிடுச்சு. இப்போ இந்த போலா ஃபார்ம் என்ன பண்ண நமக்கு யூரோ ஃபார்மை மாற்ற போகிறோம். அவ்வளோதான். அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. என்ன பண்ண இந்த இடத்துல நம்ம கான்செப்ட் என்ன, இசட் வேல்யூ கண்டுபிடிக்கும். இந்த கான்செப்ட் தான் மறந்துடாதீங்க. என்ன பண்ணுவோம், இசட் வேல்யூ கண்டுபிடிக்கும். அப்புறம் நம்ம இசட் ஒரு பக்கம் கொண்டு வந்து நம்ம காமன் எடுத்துட்டு இந்த டிவைல கொண்டு வந்துட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம அகைன் அந்த யூரோ ஃபார்மை போலா ஃபார்மை கன்வெர்ட் பண்ணிங்க. ஓகே, அதான் நம்ம பண்ணோம் இல்லையா, போலா ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணோம், மைண்டில் தான் வரணும். இப்போ அடுத்த நம்ம இதில் ஒரு 3 நமக்கு ட்ரிகோனோமெட்ரிக் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஒன்று நமக்கு cos 2θ - 1 ஒன்னரும் -2 sin square θ இருக்குல்ல, -2 sin square θ. கீழே பார்த்தா 1 + cos θ. அப்படின்னா நமக்கு 2 cos square θ. சரிங்களா, அடுத்தது நீங்கள் ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு sin 2θ ஃபார்முலா, அதுக்கு இந்த 2 sin θ cos θ. இந்த 3 ஃபார்முலா இருக்கும், வந்துடாது. இந்த சமம் பொறுத்தவரையும் இந்த 3 ஃபார்ம் கண்டிப்பாக இது இந்த 3 சமம் இல்லை, இந்த +2ல நீங்கள் அதிகமான யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ் வந்து இதாக இருக்கும். கண்டிப்பாக இந்த 3 தான் இருக்கும் ட்ரிகோனோமெட்ரி பொறுத்த வரைக்கும். அதை யூஸ் பண்ணுங்க. அப்புறம் என்ன நமக்கு இந்த இங்கே sin காமன் எடுக்கலாம், இங்கே cos θ ஆகும், இது tan θ ஆகும். சரிங்களா, இந்த இடம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்க. அது மாதிரி இந்த இடத்துல நம்ம மைனஸ் வரும். சரிங்களா, இந்த மைனஸ் பார்த்தீங்கன்னா i² போட்டுங்க. அப்போ i கம்னத்தை நமக்கு இந்த ஜியோமெட்ரி வேல்யூ தான் மேலே வரும், அடிச்சுங்க. அப்போ ஆன்சர் என்னது, i tan θ. i tan θ நமக்கு ஷோ தட்லேயே என்ஸ் ப்ரூவ். நெக்ஸ்ட் ஒன்று பண்ணலாம், ஃபிஃப்த் சம் இல்லாமா. இப்போ ஃபிஃப்த் சம் பார்த்தீங்கன்னா cos α ப்ளஸ் என்னது cos β ப்ளஸ் cos கமா ஈக்குவல் டு sin α ஈக்குவல் டு 0 ஊற்றுறாங்களா. ஷோ தட் ரெண்டுது கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான சம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த நமக்கு என்ன பண்ணுங்க, லெட் நம்ம எடுத்து நம்ம நமக்கு பண்ணுங்க cos α ப்ளஸ் i sin எடுத்துங்க. பி நம்ம பண்ணுங்க cos β ப்ளஸ் i sin β எடுத்துணும். சி இந்த நமக்கு காமால எடுத்துங்க. சரிங்களா, இது 3த்தையும் என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும், அதாவது ரியல் பார்ட் ப்ளஸ் இமேஜ் பார்ட் அதுவே பிரிக்கும் போது என்னன்னா ஏற்கனவே கிவன் ஆகுறாங்க cos α ப்ளஸ் cos β ப்ளஸ் cos காமாவும் sin α ப்ளஸ் sin β ப்ளஸ் காமா 0 தச்சா. அப்போ ஆட்டோமேட்டிக் 0 ஆகும். நமக்கு ப்ராப்பர்ட்டி இது ஆக்சுவலாக அது இன்க்ரீஸ் பண்ணுறோம் 9th இருக்கும். அது நமக்கு if a ப்ளஸ் பி ப்ளஸ் சி = 0னா தென் நமக்கு அந்த a³ ப்ளஸ் b³ ப்ளஸ் c = 3abc. அவ்வளோதான். சரிங்களா, a³ நம்ம a வேல்யூ தெரியல, cos α ப்ளஸ் i sin α கியூப். அதுமாதிரி நமக்கு b வேல்யூ கியூப் 3 வேல்யூ. நெக்ஸ்ட் நம்ம இங்கே நமக்கு டிமாஸ் சர்வ் யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். அப்போ பவர் வந்து நமக்கு அந்த ஆர்குமெண்ட்டை மல்டி பண்ணுங்க. அகைன் என்ன பண்ணுங்க, இந்த அது ரியல் பார்ட் ப்ளஸ் இமேஜ் பார்ட் மாற்றிங்க. அதே போல் இங்கே என்ன பண்ண நமக்கு 3 மல்டிபிள் இருக்கா, 3 காம்ப்ளெக்ஸ் மாதிரி அது போல ஃபார்ம் இருக்கு. மல்டிபிள் நம்ம என்ன பண்ணோம், ஆர்குமெண்ட்டை ஆட் பண்ணோம் இல்லையா. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுங்க, ரெண்டு பக்கம் நம்ம நமக்கு
ஈக்குவலி ரியல் பண்ண இமேஜின் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும் அவ்வளோதான் உங்களுக்கு. சரியா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது இம்பார்ட்டன்ட் சம் தான் ஆக்சுவலாக நமக்கு. அடுத்து 6 சம் வரும். இதுவும் இம்பார்ட்டன்ட் சம் தான் உங்களுக்கு. ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்றேன்னா ஆக்சுவலாக 2.7 2.8 வந்து நிச்சயமா என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு 5 மார்க் கண்டிப்பாக உங்களால் நீங்கள் எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இதுவே 2.6 வந்து நீங்கள் ஒரு 3 மார்க் எதிர்பார்க்கலாம். அந்த லோக்கஸ் அந்த ஒரு இல்லையா, அந்த அந்த சம் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு லோக்கஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ பாருங்க, அது ரொம்ப ரொம்ப சிம்பிள். 2 மாடல் இருக்குது ஆக்சுவலாக. இதில் நமக்கு 2 சம் இருக்குது ஆக்சுவல் மாடலில். ஒன்று எக்ஸசைஸ் ஒன்று எக்ஸாம் ஒன்று வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்றுமே நமக்கு நம்ம அந்த ஆர்குமெண்ட் இருக்கு இல்லையா, அது கொடுத்துருக்காங்க, நமக்கு கொடுத்துட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த இசட் வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போனா ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த இசட் மைனஸ் ஐ பை இசட் பிளஸ் 2 அந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அதை ரெக்டாங் ஃபார்ம் மாற்றுங்க. ஏன்னா எதுக்காக மாற்றணும்னா ஆர்குமெண்ட் ஃபார்ம்லாம் உங்களுக்கு தெரியும். tan ஆஃப் நமக்கு இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட் இல்லையா, அதுக்காக நம்ம நமக்கு இந்த ரெக்டாங் ஃபார்ம் மாற்றுறோம். அது எப்படி மாற்றணும் நமக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஏன்னா ஃப்ராக்ஷன் தான் நம்ம கான்ஜுகேட் மேலே மல்டி பண்ணுவோம். அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ரெக்டாங் ஃபார்ம் வந்துடும் உங்களுக்கு. அப்போ ஆர்குமெண்ட் இப்போ நம்ம டேட்டா கொஸ்டின் போயிடுங்க. கொஸ்டின் அந்த இல்லையா எழுதிட்டு ஆர்குமெண்ட் நமக்கு tan ஆஃப் போட்டு இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட் மாற்றி எழுதுறாதீங்க. இங்கே பை பை 4 இருந்துச்சுங்களா, அப்போ tan ஆகும், tan பை பை 4 ஆகுமா, அது வேல்யூ 1 வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நமக்கு கிராஸ் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். சரியா? ரொம்ப சிம்பிளான சம் அது ஆக்சுவலாக. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 2.27 பார்க்கலாம். அதாவது இந்த எக்ஸைஸ் 6 சம் இருக்குங்க இல்லையா, 6 சம் சரிங்களா, இதோட இதே மாடல் நமக்கு இருக்கும் சரிங்களா. அந்த சம் பார்க்கலாமா? இப்போ அதான் நமக்கு இசட் வேல்யூ கொடுத்துருவாங்க. நம்ம இசட் வேல்யூ கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த ப்ராக்கெட் மட்டும் நமக்கு அந்த ஆர்குமெண்ட் அது மட்டும் எடுத்துங்க. ஏன்னா இப்போ நமக்கு ரெக்டாங்கல் ஃபார்ம் மாற்றணும். எதுக்காக மாற்றணும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஆர்குமெண்ட்னா tan ஆஃப் இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட், அதுக்காக என்ன பண்ண நீங்கள் மாற்றணும் சரிங்களா. அதுக்காக ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த நியூமரேட்டர் தனியாக இது தனியாக ரெக்டாங்கல் ஃபார்ம், இது தனியாக ரெக்டாங்கல் ஃபார்ம். நெக்ஸ்ட் நம்ம கான்ஜுகேட் எடுத்து மேலே மல்டி பண்ணோம். ஓகேங்களா? உங்களுக்கு ரெக்டாங்கல் ஃபார்ம் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் நமக்கு ஆர்குமெண்ட்டாக போட்டு அந்த tan ஆஃப் போட்டு நம்ம இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட் சரிங்களா, அதை போட்டு கேன்சல் பண்ணி அந்த ஸ்டெப் ஒன்று கிடைச்சிரும். நெக்ஸ்ட் நம்ம tan என்ன போகும்போது ஆகும், tan ஆகும். tan பை உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. இன்ஃபினிட்டினா என்ன பண்ண வச்சுங்க, 1/0 போடுங்க சரிங்களா. நான் வச்சுங்க இன்ஃபினிட்டி 1/0 போடுங்க, வேற எதுவும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நம்ம இதில் 1/0 போட்டோம்னா நமக்கு 0 இங்கே மல்டி பண்ணிங்க ஆட்டோமேட்டிக்காக 0 இந்த 1 இந்த இது இருக்குல்ல, இது இங்கே பண்ண 1 மல்டி பண்ணால் இது அப்படியே வரும். அப்போ x² + y² -1 = 0ன்னு வந்துடும். இந்த 1 அங்கே கொண்டு போங்க, உங்களுக்கு ஷோ தட் ஆன்சர் வந்துடும் சரிங்களா. அந்த 6 சம்மும் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். ரொம்ப சிம்பிளான சம். இந்த எக்ஸஸ் எல்லாமே ஈஸி தான். ஏதோ நமக்கு பெருசாக கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது இங்கே. இப்போ நம்ம புக்லோட டிவைஸ் பண்ணலாம். போலா ஃபார்ம் தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணுவோம். இது ஈக்குவல் டு r இன்ட்டு சைன் காஸ்ட் ப்ளஸ் i sin எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிப்போம், r வேல்யூ கண்டுபிடிப்போம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் 50 பேசுகிறேன் நான். என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, இந்த ரெக்டாங்கல் ஃபார்முக்கு போலா ஃபார்ம் மாற்றுவோமா. அப்போ என்ன பண்ண நமக்கு r இன்ட்டு காஸ்ட் ப்ளஸ் i sin எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் r வேல்யூ மாடலஸ் கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் நம்ம பண்ணுவோம் ஆல்ஃபா tan ஆஃப் இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட் சொல்லிட்டு நமக்கு ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டு எந்த குவாட்ரன்னு பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், தீட்டா கண்டுபிடிப்போம் சரிங்களா. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோம், அவ்வளோதான். இந்த 4 சம் நம்ம நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இதை போலா ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் நமக்கு 2 காம்ப்ளெக்ஸ் சம் டிவைட் பண்ணும்போது ஆர்குமெண்ட்டை மைனஸ் பண்ணுவோம். இதை பொறுத்த வரைக்கும் ஆர்குமெண்ட்டை நம்ம ஜஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல இந்த மைனஸ் பண்ணும்போது காஸ் ஆஃப் -π/6 ப்ளஸ் i sin π/6 போட்டுட்டு அப்புறம் ஆர்குமெண்ட்டை மைனஸ் பண்ணுவோம் சரிங்களா. இது ரொம்ப சிம்பிளான சம் பொறுத்த வரைக்கும். என்ன பண்ண நமக்கு 2 பக்கம் மாடலஸ் எடுத்தா ஆன்சர் ஓவரால் தான். இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 பக்கம் நமக்கு ஆர்குமெண்ட் எடுக்கணும் சரிங்களா. ஆர்குமெண்ட் நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் மல்டிபிள் தான் ஆர்குமெண்ட் நமக்கு ப்ளஸ்ல போடும். ஆர்குமெண்ட் ஆஃப் x1 + iy ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் நான் வச்சுங்க. லாஸ்ட் நம்ம இந்த அந்த 2k பை ஆட் பண்ணிங்க மறந்துடாதீங்க. அது நமக்கு ஆன்சர்ல இருக்கும், ஒரு செக் பண்ணி விட்டு போயிடாதீங்க. அதுக்கப்புறம் இது சொன்னவங்களுக்கு ரொம்ப சிம்பிள். இங்கே மட்டும் இந்த சம் மட்டும் நமக்கு அந்த 3னா யூஸ் பண்ண நமக்கு ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நான் வச்சுங்க. sin 2θ வரும், 2 sin θ காஸ்ட் வரும். அதுவே cos 2θ -1 என்ன யூஸ் பண்ணுவோம், -2 sin square θ யூஸ் பண்ணுவோம். அதுவே cos 2θ +1 என்ன பண்ணுவோம், நமக்கு 2 cos square θ யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. அதை மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் இதில் நமக்கு ரொம்ப தெரியும் உங்களுக்கு. ஏ என்ன பண்ணுவோம், cos α + i sin எடுப்போம். பினா cos β + i sin β. சின்னா நமக்கு அந்த காமா எடுத்துப்போமா. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், a + b + c போட்டு போகணும், அது 0 கொண்டு வரணும். அப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். இஃப் a + b + cனா இது நம்ம என்ன பண்ணுவோம்,
ஏக்யூ ப்ளஸ் பிக்யூ ப்ளஸ் சிக்யூ ஈக்குவல் டு 3abc சொல்லிட்டு ஏவோட வேல்யூ போட்டால் மேலே கியூ போடும். அது என்ன பண்ணும், நமக்கு டிமார்க் சர்வீஸ் பண்ணும். ரைட் சைடு பார்த்து மல்டி பண்ணும்போது என்ன பண்ணும், நமக்கு இந்த ஆர்குமெண்ட்டை ப்ளஸ் பண்ணுவோம் தான். அப்புறம் என்ன பண்ணும், நமக்கு லெஃப்ட் சைடு நமக்கு இந்த ரியல் பார்ட் ப்ளஸ் இமேஜ் பார்ட் கொண்டு வாங்க, ரைட் சைடுமே கொண்டு வாங்க. அப்போ ஈக்குவேட்டிங் ரியல் பார்ட் அண்ட் இமேஜ் பார்ட் நமக்கு ஆன்சர் வந்துடும். இந்த லாஸ் தான் எக்ஸாம் பார்த்தோம். நமக்கு ஆர்குமெண்ட் ஃபர்ஸ்ட் உனக்கு இந்த ஆர்குமெண்ட் இருக்குல்ல, அதோட வேல்யூ ஃபர்ஸ்ட் நீங்கள் கண்டுபிடிங்க. என்ன ஃபார்ம் நமக்கு ரெக்டாங்கிள் ஃபார்ம் மாற்றுங்க. எக்ஸாம்பிள் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க, வச்சு நம்ம மாற்றுறோம். எதுக்காக மாற்றோம்னா ஆர்குமெண்ட் நமக்கு tan ஆஃப் ஓகே இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட், அதுக்காக பண்ணுறோம். அப்புறம் என்ன ஆகும், tan போகும்போது tan π/4 ஆகும், வேல்யூ 1 ஆகும். நீங்கள் கிராஸ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? இந்த அளவுக்கு உங்கள் ஸ்பீடாக யோசிக்கும் போது கண்டிப்பாக நமக்கு எக்ஸாம் நல்லா நீங்கள் கண்டிப்பாக நம்ம மறக்காம பண்ணிடலாம். மிஸ் பண்ணுறது இதுன்னா ஒரு இக்கட்டான நிலைமையில நமக்கு மறக்காமல் பண்ணுறது தான். சப்போஸ் மறந்தால் கூட நமக்கு நம்ம ஏதாவது ஒரு சின்ன க்ளூ வச்சு திரும்பி நமக்கு ரீகால் எக்ஸாம்லாம் பண்ண முடியும். அதுதான் விஷயம் தான். நிறைய பேர் நம்ம படிப்போம், செய்வோம், எக்ஸாம் டைம்ல ரீகால் பண்ண முடியாமல் போயிடும். நமக்கு அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நமக்கு இது மாதிரி கொஞ்சம் இந்த குயிக் ரிவிஷன் பண்ண சொல்கிறோம். கொஞ்சம் வேகமாக பண்ணணும். பார்த்துங்க.